படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. கண்டிப்பா பார்க்கலாம். எல்லாருமே தெரிஞ்சவங்களும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே ஒரு வாட்டி கன்ஃபார்மா பார்க்கலாம். புதுசா இருந்துச்சு அவர் இந்த மாதிரி பாக்குறதுக்கு. எப்பவுமே ஆக்ஷன்ல பார்த்துட்டு இந்த மாதிரி வில்லேஜ் டைப் ஆஃப் சப்ஜெக்ட்ல அதுவும் ஒரு மாதிரி கொஞ்சம் காமான ஒரு பர்சனா வந்து கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வேற மாதிரி இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அது டிஃப்ரெண்டா. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம். எனக்கு கொஞ்சம் அவ்வளோ கனெக்ட் ஆகல அவரோட கேரக்டர். ஏன்னா அவரை நம்ம அப்படியே பார்த்து பழகிட்டதுனாலே என்னவோ அது டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அவங்க பெருசா இல்ல, தள்ளியே தான் இருப்பாங்க. ஆனா கியூட்டா இருந்துச்சு. இருந்த வரைக்குமே வந்து கியூட்டா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாரு. ஒர்க் அவுட் ஆச்சு. அவர் டெட் பாடி மாதிரி இது பண்ணியிருந்தது. எனக்கு கனெக்ட் ஓகே, ஒர்க் அவுட் ஆச்சு. நல்லா பண்ணியிருந்தாரு. கண்டிப்பா பார்க்கலாம். ஒரு வாட்டி பார்க்கலாம். மேட்ச் ஆகுது. அதுதான் கான்செப்ட்ன்றப்போ அது மேட்ச் ஆகுது. ரொம்ப கடவுள்னு பார்த்துட்டு கடவுளை நம்ப கூடாது. அது ஆக்சுவலா வந்து நம்மளா உருவாக்கி இருக்கிற ஒண்ணுதான். அந்த மாதிரி தான் கதை. தேங்க்யூ. படம் நல்லா இருக்கேண்ணா. நல்லா பண்ணிருக்காங்க. வேற மாதிரி அர்ஜுன் தாஸ் இதுல பார்க்க முடியுது. இதுவும் நல்லாதான் இருக்கு. வேற மாதிரி ஜானர் இதை எடுத்து பண்ணிருக்காரு. நல்லாதான் இருக்கு. ஆனா மாஸ்டர் படத்துல பார்த்தா அர்ஜுன் தாஸை வந்து நாங்க மிஸ் பண்றோம். அவ்வளவுதான். காளி வெங்கட் சாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டம் வேற. ரொம்ப படம் ஃபுல்லாவே தூங்கிட்டே இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்களுக்கு அவ்வளவோ போர்ஷன்ஸ் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. லவ் சீக்வன்ஸ் இருந்த மாதிரி தெரியல. மற்றபடி வந்து சொசைட்டிக்கான விஷயத்த வந்து டைரக்டர் நல்லாவே கொடுத்துருக்காரு. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. தேங்க்யூ. காமெடி அவ்வளவா இல்ல. ஒரு சில இடத்துல மட்டும்தான் காமெடி இருந்தது. மற்றது எல்லாமே சென்டிமெண்டா போயிட்டு. பாமன்றது கூட நீங்க சொல்ற மாதிரி நாங்க பாமன் போது வேற மாதிரி தான் நடிச்சுட்டு போயிருந்தோம். ஆனா அங்க போய் பார்த்தா தான் தெரியுது பாம்கான மீனிங் என்னன்னு. எல்லாரும் கண்டிப்பா போய் படத்தை பாருங்க. நல்லா இருக்கு. புரியல. கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி படத்தை தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா போய் பாருங்க. எல்லாம் ஒன்னா இருக்கணும். எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழணும். எந்த பிரிவினையும் இல்லாம இருக்கணும் அப்படின்றத அவங்க வந்து மீன் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ சோ மச். நான் கொஸ்டின் கேளுங்க. ஓகே. படம் வந்து சூப்பரா இருக்கு. அர்ஜுன் தாஸ்க்காகவே பார்க்கலாம்னு சொல்லலாம். ஆக்டிங் பார்த்தா எல்லாரும் ஆக்டிங்குமே நல்லா தான் இருந்துச்சு. அதுதான். இதுல வந்து சாக்கோ பாய் பூக்கின்னு சொல்லுவோம்ல, இப்போ ட்ரெண்டா அந்த மாதிரி பூக்கி மோட்ல பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் எமோஷனலாவும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. அவர் ரகடா பார்த்து பழகிட்டு இதுல பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். எங்களுக்கான ரகடா தான் வேணும். எனக்கு ரகடா பிடிக்கும். அதனால ரகடா வேணும். ஹீரோயின் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு வில்லேஜ் கேர்லா எப்படி ஆக்ட் பண்ணுமோ அப்படி ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா எமோஷனலா இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. காளி வெங்கட் சார் தான் இதுல எப்படி சொல்றது ஒரு மெயின் அப்படின்னே சொல்லலாம். காளி வெங்கட் சார் சூஸ் பண்ற மூவி எல்லாமே நல்லா தான் இருக்கும். இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, ஒரு ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்க்கலாம். வீக்கெண்டுக்கு வந்து கரெக்டான மூவி. சாங்ஸ் இமான் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா ஒரு ட்ரஸ்ட், அப்புறம் நம்ம ஒரு ஊருனா ஒரு யூனிட்டி இருக்கணும் இல்லையா, அதுக்காக. அந்த மாதிரி வில்லேஜ் ஸ்டோரி தான் இது ஆக்சுவலி. பாம்னா நம்ம ரொம்ப அப்படியே ரகடா எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்போம்ல. இது ஆக்சுவலி அப்படி கிடையாது. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும். தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா தான் இருந்துச்சு. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். குட் ஃபீல் தான் கிடைச்சிச்சு. அர்ஜுன் தாஸ் ரோல் நல்லா தான் இருந்துச்சு. லாஸ்ட்ல கிளைமேக்ஸ் எல்லாமே அர்ஜுன் தாஸ் அவங்க தான் ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா தான் இருந்துச்சு படம். ஆமா. இல்ல, இதுல வந்து ரொம்ப சைலண்ட் கேரக்டர் நடிச்சிருக்காரு. ரொம்ப பேசல, ரொம்ப லோவா. லாஸ்ட்ல அந்த டைலாக்லாம் சொல்லியிருக்காரு. கைதில வர டைலாக் சொல்லியிருக்காரு. ஸோ படம் நல்லா தான் இருந்துச்சு. இல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருந்துச்சு. லாஸ்ட் கட் வந்து அவர் தான் கிளைமேக்ஸ் ஃபுல்லாவே அவர் தான் வந்தாரு. சோ அவருடைய மெயின் பாயிண்ட் தான் அதுல இருந்துச்சு. அவர் சூப்பரா நடிச்சிருந்தாரு. அவருடைய கேரக்டர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. காளி வெங்கட் அவர் தான் முக்கியமான கதாபாத்திரமா இருந்தாரு அதுல.
சாங்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. லாஸ்டா ஒரு சாங் அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. ஆக்ஷன் வந்து லாஸ்ட் கிளைமேக்ஸ் மட்டும்தான் ஒரு ஆக்ஷன் இருந்துச்சு, அவ்வளவுதான். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ரொம்ப கனெக்ட் இல்ல, ஓரளவுக்கு ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், ரொம்ப இதுவா இல்ல. ஓகே. படம் நல்லா இருந்தது. பாம் நினைச்சோடனே ஆக்ஷன் ஃபிலிம்னு நினைச்சோம், ஆனா பார்த்தா வந்துட்டு டிஃப்ரெண்டா இருந்தது. அர்ஜுன் தாஸ் அவங்க வந்து சூப்பரா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அவர் ஆக்டிங் வந்து சூப்பரா இருந்தது. அவரை வந்துட்டு வேற வேற இதுல தான் பார்த்துருக்கோம். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வில்லேஜ் இதுல கேரக்டர்ல வந்துட்டு சூப்பரா ஆக்ட் பண்ணியிருக்காரு. நல்லா தான் இருந்தது, சூப்பரா இருந்தது. ஆமா, இதுல வந்துட்டு கொஞ்சம் சைலண்டா இருந்தாங்க, அது சூப்பரா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அவர் எக்ஸ்பெக்டே பண்ணல, ஆனா சூப்பரா இவ்வளவு நாள் வந்துட்டு ஒரு காமெடி ஆக்டர் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்துட்டு நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. அவர் நல்லா தான் இருந்தது. காமெடி செகண்ட் ஹாஃப் மேடம் வந்துட்டு காமெடியில நல்லா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. ஆக்ஷன்லாம் கிடையாது. காமெடி ஃபிலிம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம்.